நேற்று காலையில் 6 மணிக்கு சைதாப்பேட்டில் ஆரம்பித்து ஒரு 6 செயின் பறிப்பு கொள்ளை நடந்தது. மும்பை போலீஸ்லாம் கேட்டதில் இந்த கேங் வந்து பெரிய கேங்கு. 50க்கு மேற்பட்ட குற்ற வழக்குகள் இந்த குற்றவாளி மேலே இருக்குதுன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பாப்புலரான நியூஸ் பேப்பர். அவன் வந்து எடுத்து சுடுறான், 2 ரவுண்டு சுடுறான். அது போலீஸ் மேலே படாமல் போலீஸோட வாகனம் பொலிரோ வாகனத்தில் படுது. நேற்று காலையில் 6 மணிக்கு சைதாப்பேட்டில் ஆரம்பித்து ஒரு 6 செயின் பறிப்பு கொள்ளை நடந்தது. 6 மணிக்கு ஆரம்பித்தது 7 மணி வரைக்கும் ஒரு 6 செயின் பறிப்பு. இது என்னுடைய கவனத்துக்கு ஐஎஸ்லேருந்து சொன்ன உடனே அலர்ட் பண்ணி சிட்டி ஃபுல்லாக செக் பண்ண சொன்னோம். குறிப்பாக வந்து ஏற்கனவே இந்த மாதிரி சில சம்பவங்கள் நம்ம பக்கத்து தாம்பரம் காவல் ஆணையத்தில் நடந்ததுனால வெளி மாநில கொள்ளையர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், அதே மாதிரி இந்த மெட்ரோவோட இந்த 2 வீலர் ஸ்டாண்டு இதெல்லாம் பர்டிகுலராக செக் பண்ண சொன்னோம். அப்படி அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் பார்த்ததில் சில குற்றவாளிகளோட அடையாளங்கள் தெரிஞ்சது. அதை வச்சு நேற்று சென்னை ஏர்போர்ட்டில் 2 பேரை பிடிச்சோம். அவங்க கொடுத்த தகவல் படி இன்னொரு குற்றவாளி நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஓங்கோலை நோக்கி போயிட்டு இருந்தவனை ஓங்கோலில் ஆர்பிஎஃப் உதவியோடு பிடிச்சோம். இந்த 3 குற்றவாளிகளை பிடிச்சி நடந்த 6 செயின் பறிப்பு கொள்ளைகளிலும் பறி கொடுக்கப்பட்ட அத்தனை நகைகளையும் மீட்டிருக்கிறோம். அதாவது நமக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சது இல்லையா, அதில் குற்றவாளியோட ஓரளவுக்கு அடையாளங்கள், அவன் மாஸ்க்லாம் போட்டிருந்தா கூட ஓரளவுக்கு அடையாளங்கள் தெரிஞ்சது. அதை வச்சு ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய, அதுக்கு தான் ஏர்போர்ட் இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருந்தேன், ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம அதிகாரிகளுக்கு கொடுத்து இந்த மாதிரி சந்தேக நபர்கள் யாராவது கடைசி நிமிஷத்தில் வந்து டிக்கெட் எடுத்து எங்கேயாவது போக ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ட்டு எல்லா ஏர்லைன்ஸுக்கும் சொல்லியிருந்தோம். அதில் அவங்களுக்கு கொடுத்த ஒரு தகவல் படி நம்ம டீமுக்கு வந்தோடனே அவங்க போய் செக் பண்ணுறாங்க. ஸோ ஏர்போர்ட்டு போய் ஹைதராபாத் போகக்கூடிய ஒரு ஃப்ளைட்டில் உள்ளார இருந்தோம் அந்த அக்யூஸ்ட். அவனுக்கு ஆமாம் உள்ளார போய் உட்காந்துட்டான். பட் நாம் அந்த இது வச்சு ஏர்லைன்ஸ் அத்தாரிட்டி சொல்லி உள்ளார போய் செக் பண்ணி பிடிச்சிட்டோம். அப்போ வந்து வாங்க இல்லை, அப்போ தான் வந்து வாங்க. ஆமாம், இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஈரானிய கொள்ளையர்கள்னு சொல்லக்கூடிய மும்பை பேஸ்டு. மும்பைனா மும்பை, அது பக்கத்தில் வெஸ்ட் தானே, இந்த பக்கம் வந்தால் பிதர்னு சொல்லிட்டு கர்நாடகா மாவட்டம். இந்த மாதிரி ஈரானிய கொள்ளையர்கள் வந்து நிறைய இடங்களில் இருக்கிறாங்க. அவங்களோட மெயின் செட்டில்மெண்ட்டு மும்பை. இவங்க அதை சேர்ந்தவங்க தான். என்கவுண்டர் அது ஒரு குற்றவாளி நைட் அவங்க அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட பைக்கு எடுக்கிறதுக்கு நம்ம டீம் கொண்டு போகும்போது அதில் வந்து அவன் போலீஸை தாக்கி தப்பிக்க பார்த்துருக்குறான். அந்த டைம் நடந்தது. அந்த பிஸ்டல் வந்து அவனோட வண்டியில் வச்சுருந்தான், அந்த 2 வீலரில். அதாவது நமக்கு இப்போ இது வரைக்கும் வந்த தகவல் படி மும்பை போலீஸ்லாம் கேட்டதில் இந்த கேங் வந்து பெரிய கேங்கு. 50க்கு மேற்பட்ட குற்ற வழக்குகள் இந்த குற்றவாளி மேலே இருக்குதுன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பாப்புலரான நியூஸ் பேப்பர்லாம் வந்துருக்குது. தமிழ்நாட்டில் செக் பண்ணோம், என்கொயரி பண்ணோம். 8 இடங்கள், 6 இடத்துல 2 பேர். இல்லை, இது வரைக்கும் நம்ம பிடிச்ச அந்த 3 குற்றவாளிகளும் கிடைச்ச தகவல் படி பார்த்தா லோக்கல் சப்போர்ட் இல்லை. ஒருத்தன் அட்வான்ஸாக வந்து சில ஏற்பாடுகளை இங்கே செய்கிறான். பைக்கு வந்து கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன், பிதர் மாவட்டத்தை சேர்ந்தது. அது அங்கே திருடப்பட்டதால் அவனோட வாங்கப்பட்ட வண்டியான்னு செக் பண்ணிட்டு. ஏதாவது நிறைய இன்வெஸ்டிகேஷன் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது. எஃப்ஐஆர் படி இருக்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 2 குற்றவாளியுமே நேற்று காலையில் தான் வரான். ஒருத்தன் வந்து மிட் நைட்டு வரான், அரௌண்ட் 2 o'clock. இன்னொருத்தர் மார்னிங் 4 மணிக்கு. 2 பேரும் வந்து ஃப்ளைட்டில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி வெளியே வந்து அவனுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 3வது குற்றவாளி
வச்சிருக்கிற பைக் எடுத்துகிட்டு போகிறானுங்க. அதான் சொன்னேன், நீங்கள் கவனிக்கல. அதாவது அது கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, பீதர் மாவட்டத்தை சேர்ந்தது. செக் பண்ணுவாங்க. இது வரைக்கும் 3 பேர் இல்லை, விசாரிக்கணும். ஏன்னா கேங் பெரிய கேங் இல்லையா, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம ராம்ஜி நகர் குற்றவாளிகள் மாதிரி இவங்களாம் வந்து எல்லா இடத்துலையும் அங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் எல்லா இடத்துலையும் போய் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கிரிமினல் கேங்கு. அதை விசாரிச்சிட்ருக்குறோம். இது வரைக்கும் சென்னையில் வந்து அவங்க ரொம்ப அதில் ஒருத்தன் வந்து ரொம்ப ஃபெமிலியராக அந்த ரோட்ஸ் எல்லாம் போகிறத பார்க்கும்போது ஏற்கனவே வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாரணையில் தெரியும். அதனால வண்டியில் இருந்திருக்குல்ல, செக் பண்ணிடுறோம். இல்லை இவனுங்க இந்தியா ஃபுல்லாக போய் பண்ணுறாங்க. அதான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சென்னையில் நடந்த இந்த வருடம் நடந்த செயின் ஸ்நாச்சிங் 7, இதுக்கு முன்னாடி எல்லாமே லோக்கல் அஃபெண்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ போன வருடம் நடந்ததுமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். போன வருடம் நடந்தது மொத்தம் 34, அதில் 33 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இவங்க வேற எங்கேயா பண்ணியிருக்கிறாங்களோ இனிமேல் சம்பவம் நடக்கும்போது நல்ல இருந்தாலும் இவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவன் வந்து எடுத்து சுடுறான், 2 ரவுண்டு சுடுறான். அது போலீஸ் மேலே படாமல் போலீஸோட வாகனம் பொலிரோ வாகனத்தில் படுது. அப்புறம் போலீஸ் வந்து தற்காப்புக்காக மறுபடியும் சுற்றக்கூடாதுன்னு ஒரே ஒரு ரவுண்டு தான் சுடுறாங்க.